லோட் ஆஃப் புஸ்தகம் வரல. சரி. ரெண்டாவது பகுதியில கடைசி கட்டத்துக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். போன கிளாஸ்ல பத்தி பேசினோம். இன்னைக்கு அதை முடிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். வேண்டாம், ஓடி பாப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். كذلك يحيي الله الموتى ويريكم آياته لعلكم تعقلون. இந்த தா மாறுது இல்லையா? தாக்கீரும் தானே வருது. தாவை தான் மாத்தணும். அது தா இல்ல, தே. தே. تعقلون. كذلك يحيي الله الموتى فيريكم இந்த آياته திருப்பி لعلكم ஆ ஆ போகுது. ஆ இல்ல, فيريكم آياته لعلكم تعقلون. திருப்பி போதும் பாப்போம். كذلك يحيي الله الموتى فيريكم آياته لعلكم تعقلون. ரெண்டாவது. قل أتحاجوننا في الله وهو ربنا وربكم. திருப்பி ஓதுங்க. வரப்புனா வரப்புக்கும். ராட உச்சரிப்பு பார்க்கணும். ஓகே, அதை திருப்பி எடுத்து ஓதுங்க பாப்போம். قل أتحاجوننا في الله وهو ربنا وربكم. மூணாவது. فاعلموا أنكم غير معجز الله وأن الله مخزي الكافرين. كافرين. وأن الله مخزي الكافرين. ஒரு வருஷத்தை ஃபுல்லா திருப்பி ஓதுங்க பாப்போம். واعلموا أنكم غير معجز அன்னக்கும் அல்ல, الله. அன்னக்கும். அன்னக்கும். أنكم واعلموا أنكم غير معجز الله وأن الله مخزي الكافرين. நாலாவது. قالت رسلهم أفي الله شك فاطر السماوات والأرض. திருப்பி ஓதுங்க. قالت رسلهم أفي الله شك. வருது. قالت رسلهم أفي الله قالت رسلهم أفي الله شك فاطر السماوات والأرض. ஓகே, ஐந்தாவது. நல்லா, மாஷா அல்லாஹ். والذين هاجروا في الله
والذين هاجروا في الله من بعد ما ظلموا عافلا لنبوئنهم في لنبوئنهم لنبوئ لنبوئنهم والذين هاجروا في الله من هاجروا والذين هاجروا والذين هاجروا في الله من بعد ما ظلموا لنبوئنهم في الدنيا حسنة ஓகே யாராவது ومن திருப்பி வா என்ன வா வான்னு தான் வருது வா அல்ல ومن الناس من يجادل في الله بغير علم ويتبع كل شيطان مريد திருப்பி வந்துங்க ومن ومن الناس من يجادل في الله بغير பில்லாஹி பல علم பில்லாஹி ومن الناس من يجادل في الله بغير علم ويتبع كل شيطان مريد திருப்பி வந்துங்க ومن الناس من يجادل في الله بغير علم ويتبع كل شيطان مريد ஏழாவது وإن توليتم فاعلموا أنكم غير معجز الله وبشر الذين كفروا بعذاب أليم திருப்பி வந்துங்க சின்ன பிள்ளை வண்டி وإن வருது توليتم இ فإن توليتم பா அல்ல فاعلموا அது மாறுது இல்ல وإن توليتم فاعلموا فإن توليتم فاعلموا أنكم غير معجز الله وبشر الذين كفروا بعذاب أليم திருப்பி வந்துங்க وإن توليتم فاعلموا أنكم غير معجز الله وبشر வபா பெல பெல الذين பெல வபஷிரி பாக்கு போகக்கூடாது வபஷிர் وبشر الذين كفروا بعذاب أليم
அப்படியோ அடுத்த பகுதிக்கு நான் மூவ் ஆகும் இன்ஷா அல்லாஹ். அவங்களோட தேர்ட் ஸ்டேஜுக்கு நீங்க மூவ் ஆகிறீங்க, ஃபைனல் 3வது கட்டம். இந்த இடத்துல தான் நாங்க இன்ஷா அல்லாஹ் குர்ஆன நாங்க பக்கங்களாக ஓத ஆரம்பிக்க போறோம். அதுல உள்ள முக்கியமான ஒரு விஷயத்த இன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த இடத்த ஞாபகப்படுத்துறேன். நீங்க ஒரு குர்ஆன் உண்டை உங்களுக்கு கண்டு சொல்லி இதுக்கு பின்னால பிரத்யேகமாக எடுக்க வேண்டி வரும். ஹைரன் சரி. என்ன குர்ஆன்ங்கிறத நான் உங்களுக்கு இதுல விளங்கப்படுத்துறேன். ம். அந்த ஃபொண்ட் முக்கியம், அந்த ஃபொண்ட் உங்களுக்கு முக்கியம். சரி. சரி, ஓகே. அது உங்களுக்கு அடுத்த பாடத்துல இருந்து ஆரம்பிட்டாரு சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது. அதை நாங்கள் உங்களுக்கு கிளாஸ்ல ஒரு கிளாஸ்ல ஃபுல்லா அதை செய்ய இன்ஷா அல்லாஹ். நாங்கள் அதை அடுத்த பாடத்துல அது இருப்போம். நீங்க இப்ப என்ன செய்யுங்க என்றால், உங்களுக்கு நான் டிஸ்பிளேல ஒரு குர்ஆன் ஒன்று ம். காட்டுறேன். டிஸ்பிளேல உங்களுக்கு குர்ஆன் ஒன்று, இந்த ஃபொண்ட்ல இருக்கிற குர்ஆன் எவ்வளவு பெரிய எழுத்தா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களோட ம். சைஸுக்கு ஏற்ற வகையில, உங்களோட கண் பார்வைகளுக்கு ஏற்ற வகையில ஃபொண்ட் பெருசாகிடலாம், பிரச்சனை இல்லை. ஆனா இந்த ஃபொண்ட்ல இருக்கும் நீங்க எடுக்கிற குர்ஆன் இந்த ஃபோன்லாம் ம். அதான் முக்கியம். அதாவது இந்த உஸ்மானிய குரான் 15 லைன்ஸ் இருக்கு. அதுதான் உஸ்மானிய கிராத்துல உள்ள ஃபோன். சரி சரி விஷயம், உஸ்தாத். எங்களோட கூட படிச்சிருக்கீங்க. நல்லா 3 விஷயம் நீங்க அன்னைக்கு விளங்கப்படுத்தினீங்க உஸ்தாத். வேற மும்தாஜ் அலி மட்டும் discuss பண்ணி வாங்கி வச்சுட்டேன் உஸ்தாத். அல்ஹம்துலில்லாஹ். அப்படியா? ஆமா உஸ்தாத். அன்னைக்கு நீங்க விளங்கப்படுத்தினீங்க. அவங்க மும்தாஜ் அலி மட்டும் கேட்டேன், அவங்களும் சொன்னாங்க இங்க வாங்குங்க இப்படி இருக்கும்னு சொல்லி, உடனே மகன்கிட்ட சொல்லி வந்துருச்சு உஸ்தாத். இன்ஷாஅல்லாஹ் எப்படி பெரிய அல்ஹம்துலில்லாஹ். ஃபோன்டா சின்ன ஃபோன்டா? அவங்களோட எழுத்து சின்னதாகியா பெருசாகியா? ஸ்மார்ட் ஆகுது உஸ்தாத். ரொம்ப சின்னது இல்ல, ரொம்ப பெருசு இல்ல, நடுத்தரமா உங்களுக்கு இருக்கு. எப்படி சாட்டிஸ்ஃபைடு போதையிலும் இப்படியா? பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆமா இந்த மாதிரி பார்த்துதான் வாங்கி வச்சிருக்கேன் உஸ்தாத். ஆமா. அப்ப சரி, ஓகே. சரி, அப்ப நீங்க ஒரு வேலை செய்யுங்க. அடுத்த வாரத்துக்கு நீங்க இந்த சூரத்துல் ஃபாத்திஹா சரி. அந்த குர்ஆனை பார்த்து நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. என்ன சரி, இன்ஷாஅல்லாஹ் உங்களுக்கு உஸ்தாத். ஐடியாக்கள் அல்லது வித்தியாசமான பார்வைகள், வித்தியாசமான டிசைன்ல இருக்கிற மாதிரி என்ன சரி ஈக்கிற விளங்குற மாதிரி இருந்தா அதை எடுத்துட்டு வாங்க, நான் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். அவுது சரி பிஸ்மியோட உஸ்தாத். பழகிட்டு வரணும். சரி உஸ்தாத். உங்களை அடுத்த கிளாஸ்ல தான் இன்ஷா அல்லாஹ் அவுது பிஸ்மி பழக்குவோம். நான் இது வரைக்கும் அவுது பிஸ்மி உங்களுக்கு ஓதி இன்ஷாஅல்லாஹ். காட்டீங்களா? பழக்கம் இல்லை அப்படித்தானே? ஆமா உஸ்தாத். என்ன பழக்கல. பழக்கம். இப்ப நான் அந்த கட்டத்தை தான் வந்து இப்ப அவுது பிஸ்மிலேருந்து நான் குர்ஆனுடைய அந்த சிஸ்டத்துக்கு, குர்ஆனுடைய அமைப்பு ஒன்றைக்கு சூறாக்களாக பக்கங்களாகி தானே, அந்த அமைப்பு தான் இதுக்கு பின்னால ஆமா. நான் போத போறோம். அப்ப அந்த இடத்துல நாங்க ஒவ்வொன்றா அதை பத்தி பேசுவோம். நீங்க என்ன செய்யுங்கடா 7 மண்டா கொஞ்சம் பார்த்து ப்ரிப்பேர் ஆகிட்டு வாங்க. நான் இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு கிளாஸ் ரெடி பண்ணிட்டு வரேன். இன்ஷாஅல்லாஹ் உஸ்தாத். சரி, நல்லா. சரி உஸ்தாத். ஜஸாக்